வணக்கம். நான் உங்கள் மகி. சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு கொஞ்சம் இந்த டைம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரப்போகுதா டேரெக்டாக, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அன்அஃபிஷியல் நியூஸ்னு சொல்லி அதே மாதிரி ஒன்று விஷயம் குதர்க்கமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த டைம் நடத்துகிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா? அதை பற்றி என்ன ஏதுன்றதை பார்த்துலாம் இந்த வீடியோவில். அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஜி, அப்புறம் தூய்மை பணியாளர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட், செலெக்ஷன் லிஸ்ட்னு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதையுமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த சிவி, ஒரு ப்ரிலிமினரி சிவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜூலை 14ஆம் தேதி மண்டேலேருந்து ஜூலை 19ஆம் தேதி சாட்டர்டே வரை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜாக நடத்துவாங்க. ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் தான் வரும். பட் இந்த டைம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு முன்னாலேயே இந்த ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை நடத்துகிறாங்க. அப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதான் அந்த ஷார்ட் லிஸ்ட்டு வரணும் இல்லையா? அதை கம்மிங் சூன் சொல்லியிருக்காங்க. அந்த கீழே பாருங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வரக்கூடிய பர்சன் யார் யார் அப்படின்ற அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதான் அந்த ஷார்ட் லிஸ்ட்டு. எந்த டேட்டு, அக்யூரேட் டேட் எந்த டேட்டு, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, அதில் ஒரு டேட் தான் நம்ம போகணும். அந்த தேதி எந்த தேதி, எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விரைவிலே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எந்தெந்த ஜோனலில் உள்ளவங்களாம் எங்கே போய் இருக்கணும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே போகணும் அதையும் சொல்லிட்டாங்க. இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணவங்களாம் சென்னை மண்டலம் தான், அங்கே தான் சிவிக்கு போவீங்க. அப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் அப்ளை பண்ணவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், அங்கே தான் நீங்கள் போவீங்க. பட் எந்த பிளேஸு, எந்த சென்ட்ரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை சூன் சொல்லியிருக்காங்க, விரைவிலே வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் இங்கே அப்ளை பண்ணவங்களாம் மதுரைக்கு போகிறாப்புல இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கிடையாது. இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி வந்து சேலத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளியில் அப்ளை பண்ணவங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் சிவி நடக்கும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அப்ளை பண்ணவங்களுக்கு திருநெல்வேலியில் சிவி. அதே மாதிரி நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் அங்கே அப்ளை பண்ணவங்களுக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லையும், அதுக்கப்புறம் கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா சிவி அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஜோனலில் எந்த பிளேஸில் டைம் அண்ட் டேட் அக்யூரேட்டாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. முதல்ல ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றதும், இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும் தான் இதுக்கு போக முடியும் இந்த சிவிக்கு. அது யார் யாருன்றதை பார்த்தீங்கன்னா விரைவிலேயே வெளியிட போகிறார்கள். தெரியும், எதிர்பார்த்தது தான். அந்த வரக்கூடிய 20-21ஆம் தேதிக்குள்ள ஒரு அப்டேட் வரும் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுமே சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.